நீங்கள் மொத்த தியேட்டரும் வந்து கேப் விடாமல் சிரிக்கும். ஃபேமிலியோட ஜாலியாக போயிட்டு உட்காந்து ரசிச்சுட்டு வரக்கூடிய ஒரு திரைப்படம். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சம்மர் லீவுக்கான ஒரு திரைப்படம் இது. வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம கேங்கர்ஸ் இந்த திரைப்படத்தில் விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். சுந்தர் சி இயக்கத்தில் சுந்தர் சி, கேத்ரின் தெரேசா, அதுக்கப்புறம் வடிவேலு நடிச்சிருக்கிற இந்த திரைப்படம் வந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் சுந்தர் சியும் வடிவேலும் சேர்ந்து கொடுக்குற ஒரு கம்பேக் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. மதகஜ ராஜாவே இங்கே ஓடுனது நிறைய பேருக்கு பிடிக்கல, இதெல்லாம் ஒரு படமா அப்படின்ட்டு. அப்புறம் வடிவேலுக்கு எத்தனை கம்பேக் தான் இருக்கும் அப்படின்னு இவ்வளவு விமர்சனங்களையும் உடைச்சிட்டு இந்த படம் வந்து வெளியில் வந்து மிகவும் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. படத்தோட கதை, சுந்தர் சி படத்துக்கு எதுக்குங்க கதை? அவர் தான் கதை, திரைக்கதை, இயக்கம். அவரே ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ரொம்ப சாதாரணமான ஒரு பெரிய கதையெல்லாம் கிடையாது, வழக்கமான ஒரு கதை தான். அதனால அதுக்குள்ளார நம்ம போக வேணாம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப் ரெண்டுமே வெவ்வேறு கோணத்தில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்பவே சீரியஸான ஒரு ஜோனில் நடுவில் காமெடி கலந்து போகுது. செகண்ட் ஆஃப் ஃபுல் காமெடியில் நடுவில் சீரியஸ்னஸ் கலந்து போகுது. படம் வந்து 2 மணி நேரம் 40 நிமிஷம். பட் இது நான் சொல்லியே ஆகணும், நீங்கள் ஒத்துக்கல அப்படின்னாலும் சுந்தர் சி இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் இன்னைக்கு தேதிக்கு. பாக்கியராஜ் சொல்லுவாங்க, இந்தியாவிலேயே மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர் வந்து பாக்கியராஜ் தான் அப்படின்ட்டு. அவரோட கம்பேர் பண்ணலாம். பட் 2 மணி நேரம் 40 நிமிஷம் வந்து ஒரு ஆக்ஷன் பெருசாக இல்லாத, ஒரு 2-3 ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இருக்குது. ஆக்ஷன் பெருசாக இல்லாத, விறுவிறுப்பான கதைக்கதம் இல்லாத, வெறும் காமெடி சென்டிமெண்ட்டை இதை வச்சுக்கிட்டு ஒரு படத்தை வந்து இவ்வளோ நேரம் திரைக்கதை மூலியமாக கட்டி போட முடியும், இழுத்து பிடிக்க முடியும் அப்படின்னா சுந்தர் சியால் மட்டும் தான் முடியும். அடுத்து பெர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். சுந்தர் சி பழக்கமான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. வடிவேலுக்கு வந்து நிச்சயமான இது ஒரு காமெடி கம்பேக். மாமன்னனில் எப்படி ஒரு சீரியஸான கம்பேக் கொடுத்தாரோ அது மாதிரி இதில் வந்து கண்டிப்பாகவே ஒரு காமெடியான கம்பேக். நடுவில் 2-3 படங்கள் அவர் கம்பேக்காக வந்துச்சு, அது பெருசாக போகலை. அதில் எதுவுமே வந்து வடிவேல் மாதிரி இல்லை. பட் இது உண்மையிலேயே அவருடைய பழைய இதெல்லாம் வந்து நம்ம இந்த இப்போ குட் பேட் அக்லி அந்த ட்ரெண்டு போயிட்டு இருக்குல்ல, ஃபேன் பாய் மூமெண்ட், அந்த மாதிரி பழசெல்லாம் அங்கங்கே ஒவ்வொரு சின்ன சின்ன பிட்டு தான் போடுறதே தவிர முழுக்க முழுக்க புது காமெடி. தனி ட்ராக் கிடையாது அவருக்கு, முழுக்க ஹீரோவோடையே சேர்ந்து பயணிக்கிற ஒரு கதை. அதுக்கப்புறம் முனிஷ்காந்த், நம்ம பக்ஸு, சந்தான பாரதி அப்படின்னு பெரிய ஸ்டார் காஸ்ட்டு எல்லாருமே அவங்களோட ரோலை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. கேத்ரின் தெரேசா, எனக்கு தெரிஞ்சு அன்பே சிவம் அருணாச்சலத்துக்கு அப்புறம் சுந்தர்சி படங்களில் கிளாமர் கம்மியாக இருக்கிற ஒரு படம் இதுதான். ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான், சீன்ஸில் பெருசாக கிளாமர் கிடையாது. இப்போ ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, சுந்தர்சி படத்தில் டபுள் மீனிங் டைலாக்ஸ் கிடையாது, விரசமான காட்சிகளோ அல்லது முகம் சுளிக்கிற மாதிரி காட்சிகளோ கிடையாது. நீங்கள் ஒரு போய் உட்காந்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோட தாராளமாக தியேட்டரில் போய் உட்காந்து இந்த சம்மர் லீவுக்கு தாராளமாக பார்க்கலாம். 2 மணி நேரம் 40 நிமிஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக சிரிப்பீங்க. மற்றது வந்து கொஞ்சம் சீரியஸான சென்டிமான சீனாக இருக்கும். அதுவும் அந்த லாஸ்ட்டு ஒரு 40 மினிட்ஸ் அந்த ஹெய்ஸ்ட் சீனு, ஒரு தியேட்டருக்குள்ளார நடக்கிற ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் மொத்த தியேட்டரும் வந்து கேப் விடாமல் சிரிக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. தியேட்டரில் போய் ஜாலியாக உட்காந்து ஒரு படம் பார்த்துட்டு வரலாம். எந்த விதமான ஒரு உலக சினிமா அறிவால் எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு சும்மா ஃபேமிலியோட ஜாலியாக போயிட்டு உட்காந்து ரசிச்சுட்டு வரக்கூடிய ஒரு திரைப்படம். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சம்மர் லீவுக்கான ஒரு திரைப்படம் இது. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பு பகிர்வோம். நன்றி.